வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரி டயட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் சொல்ல போகிறதெல்லாம் மேபி வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதா இருக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமா இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அது நியூட்ரிஷியஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன மாதிரி டயட் எடுக்கலாம்னா அதே மாதிரி தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரியான ஒரு சாப்பாடை சாப்பிட்றது வில் பி பெட்டர். அண்ட் ஒரு இம்மீடியட்டான போஸ்ட்மார்ட்டம் பீரியட் டெலிவரி ஆகி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் டயத்துக்கு கொஞ்சம் மேபி அந்த ஒரு ஸ்பைசஸோ இல்லைனா நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப ஆயில் ரிச் டயட்டோ அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு ஈஸி டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஸ்பைசஸ் அண்ட் ஆயில் மாத்திரம் கம்மி பண்ணிங்கன்னா தட் வில் பி மோர் தென் எனஃப். பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இல்லைனா தால்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா தால் வெரைட்டிஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எல்லா வெஜிடபிள் வெரைட்டிஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை, பச்சை காய்கறிகள் அவசியம் சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 liters ஆஃப் வாட்டராவது குடிக்கிறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் யோர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அண்ட் நிறைய பேர் கேட்குறது மில்க் எவ்வளோ குடிக்கலாமான்னு. அது உங்களோட டயட்ரி நீடை பொறுத்து தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் குடிக்கிற மில்க் மாதிரி குடிச்சிங்கனாலே போகும். நீங்கள் அதிகமாக பால் குடிக்க உங்களுக்கு அதிகமாக பால் சுரக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நார்மல் ரெகுலர் மில்க் நீங்கள் காஃபி, டீ ஏதாவது குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ரொட்டீனில் நீங்கள் மில்க் குடிச்சிங்கனாலே போகும். எக்ஸ்ட்ராவாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆனால் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீடிங் நேரத்தில் நம்மளுக்கு அப்பிடைட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு கரெக்டாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது வில் பி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் உங்களுக்கு எதுவும் பசியே இருக்காது, தேவையும் படாது. ஆனால் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பால் கொடுக்குற நேரத்தில் தான் உங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஃபீடுக்கு அப்புறமாவும் அப்படியே எனர்ஜிலாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த கேலரி நீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு கேலரி நீட் அதிகமாக இருக்கும்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான டயட்டாக இருக்கணும். அண்ட் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டை ரொம்ப நம்ம வெயிட் போட்டுட்டோமே அப்படிங்கலாம் அந்த நேரத்தில் போய் யோசிச்சுட்டு கட் பண்ணாமல் ஹெல்த்தியாக நம்மளுக்கு தேவையான அந்த கேலரி இருக்கிற மாதிரி அந்த கார்போஹைட்ரேட்டையும் சேர்த்து எடுக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமாக இருக்கும். ஸோ ஃபீடிங்க்கு முன்னாடி அதுக்கப்புறமா ஃபீடிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ், நட்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் லட்டு மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கடலை அந்த மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஏதாவது குவிக் ஸ்நாக் மாதிரி அந்த ஃபீடிங்க்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குவிக் எனர்ஜி மாதிரி இருக்கும். இட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் ஃபீடிங். அண்ட் அதே மாதிரி வாட்டர் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வாட்டரையும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் அந்த ஃபீடிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டீஹைட்ரேட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கும். ஸோ இதனால நம்ம அந்த வாட்டர் இன்டேக்கை நார்மலாக ஒரு 2-3 லிட்டர் குடித்தா கூட டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அதை 3 லிட்டருக்கு மேலே குடிச்சிங்கன்னா கூட அதில் ஒரு தப்பும் இருக்காது. ஸோ நியூட்ரிஷியஸ் டயட் அண்ட் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்கான குரூப்ஸ் ஆஃப் ஃபுட்டோ இல்லை இதெல்லாம் தான் சாப்பிடணுமோ அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்தியான நியூட்ரிஷியஸ் டயட் நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அதுவே உங்களோட ஃபீடிங்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.